சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் இருக்குங்க, ஆனா ஒய்ஃபுக்கு ஒரு ரோல் மாடல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்க சொல்ல ஒரு புருஷனை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க கர்த்தரோடு உள்ள உறவுல முதலாவது எப்படி? ஒரு மனைவியை பார்த்து, ஒரு சகோதரியை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க கர்த்தரோடு உள்ள உறவுல எப்படி? உன்னால நிக்க முடியும்னு உலகம் ஒருவேளை சொல்லி தரலாம், ஆனா பைபிள் சொல்லி தருவது நீ கர்த்தரை சார்ந்து கொண்டால் மட்டுமே கர்த்தர் உன்னை நிற்க வைப்பார் என்பது. Look at the philosophies of the world. எப்பயுமே இடித்து போடுறதுக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு குடும்பம் ஒரே நிகழ்ச்சியால இடிஞ்சிரும், அவ்வளவுதான். ஆனா அதை கட்டி எழுப்புவதுதான் கஷ்டம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களிலிருந்து நம்ம சில சிந்தனைகளை கவனிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். 1 Peter chapter 3 verses 1 to 7. பாருங்க, இந்த பகுதியை வாசிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன அறிமுகத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். குடும்பம் என்னும் அமைப்பை இந்த பூமியிலே ஏற்படுத்தின கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பின்பற்ற வேண்டிய ஆலோசனைகளும் அவரே நமக்கு பரிசுத்த வேதத்தில் கொடுத்திருக்கிறார். குடும்பம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினவர் நமது கர்த்தர். அவர் குடும்பத்திற்காக பல ஆலோசனைகளை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியிலும் கூட குடும்பத்திற்கு தேவையான ஆலோசனைகளை பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதும்போது பலவிதமான பாடுகளின் வழியாய் குடும்பங்கள் சென்றன. பல கஷ்டங்கள், பாடுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலே ஒரு நபருக்கு அதிகமான பாடுகளை ரோம அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே இந்த பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, கவலைகள் மத்தியிலே, சோர்வுகள் மத்தியிலே ஒரு குடும்பம் தான் வாழக்கூடிய சமுதாயத்தில் எவ்வாறாக கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் என்று பேதுரு மிக அருமையான பாடங்களை குடும்பத்துக்கு கற்றுத்தருகிறார். நான் அதை மறுபடியும் சொல்றேன். நீங்க வாழக்கூடிய சமுதாயத்தில் உங்கள் குடும்பத்தின் மூலமாய், அதாவது கணவன் மனைவி இடையே உள்ள உறவின் மூலமாய் கிறிஸ்து எப்படியெல்லாம் வெளிப்பட முடியும், நீங்கள் இந்த ஆலோசனைகளை பின்பற்றினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சமுதாயத்தினர் அறிந்து கொள்ள முடியும் என்று ரொம்ப அழகா பேதுரு இங்க எழுதுறார். பாடுகள் வழியாய் போய்கொண்டிருக்கிற விசுவாசிகள் தான், ஆனால் இவர்களும் கூட தங்களுடைய பாடுகள் மத்தியிலும் குடும்ப உறவிலே மேம்பட்டால் கிறிஸ்து அந்த குடும்பத்தின் மூலமாய் வெளிப்படுவார். ஒரு குடும்பத்தை அதற்காகவே கர்த்தர் இணைக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அந்த நோக்கத்தை மனதிலே கொண்டுதான் நாம் ஜீவிக்க வேண்டும், தீர்மானங்களை எடுத்து வாழ வேண்டும். கணவனையும் மனைவியும், ஒரு பையனையும் பொண்ணையும் கர்த்தர் இணைக்கிறார், அவர்கள் கணவன் மனைவி ஆகிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புண்டு. நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே கிறிஸ்து நமது குடும்பம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். மனைவிகளுக்கு ஆலோசனை 6 வசனங்களில் கொடுக்கிறார். முதல் 6 வசனங்களில். கணவர்களுக்கு ஆலோசனை 7வது வசனம் ஒரே வசனத்தில் கொடுக்கிறார். இந்த 6 வசனங்கள் மனைவிகளுக்கு, பின்பு 7வது வசனம் புருஷர்களுக்கு. இதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் 2 பகுதியுமே ரொம்ப ஆச்சரியமா எப்படி ஆரம்பிக்குதுன்றதை நீங்க நல்லா கவனிக்கணும். 3:1 எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, அந்தபடி அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்க. 3:7 எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, எப்படி ஆரம்பிக்குது, அந்தபடி. கவனிச்சிங்களா? மனைவிகளுக்கு எழுதும் போதும் அந்தபடின்னு ஆரம்பிக்கிறாரு, புருஷர்களுக்கு எழுதும் போதும் அந்தபடின்னு ஆரம்பிக்கிறார். லைக் வைஸ் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கணும். லைக் வாட், லைக் ஹூம். அந்தபடி அப்படின்னு சொன்னா யாரை போல அல்லது எதை போல? இதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற ஒரு பகுதி வருகிறது. காலையில நமக்கு அந்த பகுதியில இருந்து தான் ஆராதனை சிந்தனையும் கொடுத்தார்கள் இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கவனிச்சிங்களா? Christ has laid an example for us to follow. நாம் பின் தொடர வேண்டிய ஒரு அடிச்சுவடு இருக்கிறது. அது யாருடைய அடிச்சுவடு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடு. இப்ப நல்லா கவனிங்க. இதுல இருந்து கடைசி வசனம் 25வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவை பற்றியே பேசிவிட்டு அந்தபடி மனைவிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கவனிச்சிங்களா? So who is the role model for a wife?
ஒரு மனைவிக்கு ரோல் மாடல் யார், முன்மாதிரி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல அந்தபடி புருஷர்களேன் 7வது வசனத்தில் ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு கணவனுக்கு அல்லது ஒரு புருஷனுக்கு முன்மாதிரி யார் என்று கேட்டால் அதுவும் அந்த முன்மாதிரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. சரியா? அப்போ இன்னைக்கு காலையில நீங்க கணவன் மனைவியா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தரோடு உள்ள உறவுல எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு புருஷனை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க கர்த்தரோடு உள்ள உறவுல முதலாவது எப்படி இருக்கிறீங்க? ஒரு மனைவியை பார்த்து, ஒரு சகோதரியை பார்த்து நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க கர்த்தரோடு உள்ள உறவுல எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா ஒரு புருஷனுக்கும் அவரே முன்மாதிரி, ஒரு மனைவிக்கும் அவரே முன்மாதிரி என்று சொன்னால், ஒரு புருஷனும் மனைவியும் இருவரும் கர்த்தரோடு உள்ள உறவிலே பலப்படுவார்களானால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பார்களானால், அவரை நேசிப்பார்களானால், அவரை கற்றுக்கொள்வார்களானால், சொல்லவே வேண்டாம், அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல இந்த பூமியில் இருக்கும். நான் சொல்வது புரியுதா? ஆண்டவரோடு ஒரு நாள் நேரம் செலவழிக்கலைன்னா அன்னைக்கு நான் என் மனைவி கிட்ட கோபப்படுறது ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கலைன்னா போட்டு அடிக்கிறது கூட ஆச்சரியம் கிடையாது. பழைய மனுஷன் எட்டி பார்த்தான்னா மற்றவங்களை விட அதிக பாவம் நாம தான் செய்வோம். சரியா? ஆனா ஆண்டவரோடு உள்ள உறவில் பலப்படுவது தான் ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஏற்ற பாடமாய் இருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல பேதுரு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க வேண்டியவர். எபிரேயர் 3:1 சொல்லுகிறது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கவனிச்சிங்களா? இந்த இடத்துல சாதாரணமா பார்க்கிற ஒரு வார்த்தையை இங்க மூல பாஷையில பயன்படுத்தல. கவனித்து பாருங்களா, யூ கேஸ், இங்கிலீஷ்ல கேசிங் சொல்றோம் இல்லையா? ஒரு இந்த வான சாஸ்திரிகளை பார்த்துருக்கிறீங்களா? ஆஸ்ட்ரானமர்ஸ், அவங்க மேலே உள்ள நட்சத்திரங்களை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு கண்ணு மூடி இருக்கும், ஒரு கண் அந்த டெலஸ்கோப்பில் இருக்கும் இல்லையா? அதை உற்று கவனிப்பார்கள், உற்று கவனிப்பார்கள். இடையில எது வந்து போனாலும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். அவரை கவனித்து பாருங்கள். யாரை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. சரியா? அவரை கவனித்து பாருங்கள் என்று எழுதுகிறார். அநேக இடங்களில் எப்படி நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது, அவரை கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு குடும்ப உறவு நிச்சயமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. தண்ணியில நடந்து வரணும்னு பேதுருக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து வாப்பான்னு சொன்னாரு. அவர் நடந்து வந்தாரு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற வரைக்கும் நடந்தாரு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காம வரக்கூடிய அலைகள் அடிக்குது இல்லையா, அந்த பிரச்சனைகளை நோக்கி பார்த்தாரு. அதுக்கு பிறகு பேதுருவை காணும். ஏன்னா அவர் எதுக்குள்ள போயிட்டார்? தண்ணிக்குள்ள போயிட்டார். கவனிச்சிங்களா? அதே போல அந்த 12 இஸ்ரவேல் அந்த கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து காதேஸ் பர்னியா என்ற இடத்துல நீங்கள் போய் கானான் தேசத்தை வேவு பார்த்து வாருங்கள் என்று சொல்லி மோசே அழைத்து அனுப்பினார் இல்லையா? அதில் அந்த 10 பேர் அவங்க பார்த்த விதம் வேற மாதிரி இருந்தது. அதே போல அந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும் அவங்க பார்த்த விதம் வேற மாதிரி இருந்தது. யோசுவா காலேப் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், பிரச்சனையை நோக்கி பார்க்கல இல்லையா? அவங்க சொன்னாங்க நம்ம எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு சொன்னாங்க இல்லையா? எளிதாய் போலாம், இட் இஸ் ஈஸி அப்படின்னாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அவங்க முன்னாடி நம்ம வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்றாங்க, போய் சுதந்திரிக்கவே முடியாதுன்றாங்க. ஸோ வேர் இஸ் த டிஃபரன்ஸ்? இல்லையா? இவங்களுக்கு இது ஈஸியா தெரியுது கானானை சுதந்திரிப்பது, ஆனா இவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. அங்க வானத்தை அளாவும் அளவுக்கு மதில்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அங்க ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க, அந்த ராட்சதர்களை பத்தி எல்லாம் விவரிக்கிறாங்க. ஆனா எங்களோடு கர்த்தர் இருக்கிறாருன்னு அவங்களால சொல்லவே முடியல. இப்ப சொன்னாங்க இல்லையா, அங்கிள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 2 பேர் அவரை தான் நோக்கி பார்த்தாங்க. பிரச்சனைகள்லாம் அப்படியே பறந்து போயிடுது பஞ்சா இல்லையா? நம்ம எளிதா போய் சுதந்திரிக்கலாம். பெரியமானவர்களே, திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அ சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப். ஒரு வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கைக்கு இது ஒண்ணுதான் ரகசியம். எனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, குடும்பத்தை நடத்தவே தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, என் மனைவியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இயல்பாவே ஞானம் கிடையாது, பரவாயில்ல, நீங்களும் வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கையை வாழலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவில் பலப்படும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அதனாலதான் பேதுரு 2 பேருக்கும் எந்த பார்ஷாலிட்டியும் பார்க்காம அந்தபடின்னு ஆரம்பிக்கிறார்.
சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் இருக்குங்க, ஆனா ஒய்ஃபுக்கு ஒரு ரோல் மாடல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, இப்ப எபேசியர் 5 பாருங்க, கணவன் மனைவியை நேசிக்கிறதுக்கு கிறிஸ்து சபையை நேசிக்கிறது சொல்லியிருக்கிறாங்க, ஆனா மனைவிக்கு கிறிஸ்துவ ரோல் மாடலா சொல்லலையே அப்படின்னு கேட்பாங்க. இங்க ரோல் மாடலா சொல்லியிருக்கே, பேதுரு சொல்றாரா இல்லையா? சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ கணவன் மனைவி, ஒருவேளை பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? அந்த ஒரு முன்னுரையோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன். இதுல மனைவிகளுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனைவி குடும்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது, அவரோடு உள்ள உறவிலே பலப்படும் பொழுது 3 விஷயங்கள் அந்த மனைவிக்கு நிச்சயமா இருக்கும், அது தேவை என்று பேதுரு எழுதுகிறார். முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். அதை முதல் வசனத்துல எழுதுறார். கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், an obedient heart. இது மனைவிமார்களுக்கு நிச்சயமா அவசியம். இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. முதல் வசனம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இல்லையா? ஒரு அருமையான ஆலோசனை. மனைவிகளுக்கு முதலாவது தேவை இந்த இடத்துல என்ன எழுதுறாருன்னா, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருங்கள். இல்லையா? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே ரோல் மாடல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கீழ்ப்படிதலை நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா? அவர் தம்மை இந்த பூமிக்கு அனுப்பின பிதாவுக்கு 100% கீழ்ப்படிந்திருந்தார். அவர் ஒரு குமாரனாய் இந்த பூமியில வாழும்போது, அதாவது ஒரு பிள்ளையா இந்த பூமியில வாழும்போது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் இல்லையா? அந்த 30 வயசு வரைக்கும் நாசரேத்திலே தன்னை வளர்த்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அதையும் நம்ம வேதத்தில் பார்க்க முடியுது. அதே போல அவருடைய ஊழியத்திலும் கூட அவர் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார். நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? அவரை சோதிக்கிறதுக்காகவே வந்து கேட்கிறாங்க, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமான்னு கேட்கிறாங்க. அவர் ரொம்ப அழகா பதில் சொல்றாரு, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க, ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுங்கன்னு சொல்றார். அதே போல பேதுருட்ட சொல்றார், போய் ஒரு மீனை பிடி, மீன் வாயில 2 காசை எடு, இல்லையா? அந்த காசை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி செலுத்துன்னு சொல்றார் இல்லையா? நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது அவர் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தன்னை வளர்த்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை இந்த பூமிக்கு அனுப்பின தம்முடைய பரம பிதாவுக்கு அவர் 100% கீழ்ப்படிந்திருந்தார். மரண பரியந்தமும் அப்படின்னு வாசிக்கிறோம். மரண பரியந்தமும் அவர் தம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இதுதான் மனைவி வந்து நோக்கி பார்க்க வேண்டியது. ஸோ கிரைஸ்ட் இஸ் அ ரோல் மாடல். அப்படி இருக்கும்போது மனைவிகளுக்கு அந்த கீழ்ப்படிதல் தானாகவே என்ன செய்யும்? புருஷனுக்கு நிச்சயமா கீழ்ப்படிந்திருப்பார்கள். இதற்கு சில சவால்கள் உண்டு, நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா கொண்டு வரேன். தேர் ஆர் சர்டன் சேலஞ்சஸ். முதலாவது நான் சொல்லட்டுமா, உங்களுடைய இயல்பான சுபாவமே ஒரு சவால் தான். சொல்றேன்னு கோச்சிக்க கூடாது மனைவிகள்லாம், சரியா? கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். அதனால என் மனைவியை கூட்டிட்டு வந்துட்டேன், சரியா? அவங்களே வச்சுட்டு தான் பேசுவேன். அப்ப பாருங்க, இயல்பாவே உங்க குணமே ஒரு சவால் தான். இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்ச பிறகு ஏவாள் இடத்தில் இப்ப கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அப்ப பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 15வது வசனம், ஓகே, அதெல்லாம் சாத்தான் கிட்ட பேசுறாரு. 16வது வசனம் பாருங்க. லுக் அட் ஜெனிசிஸ் 3:16. அதுல சொல்றாரு, ஸ்திரியை நோக்கி சொல்றாரு, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். அதுக்கு பிறகு பாருங்க, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத சாபத்துல கொடுக்கிறாரு இல்லையா? பாவம் செஞ்ச பிறகு இதை வந்து அந்த ஸ்திரீயை நோக்கி பாவத்துக்கு சிக்ஷையா இதை பேசுறார். கரெக்ட் தானே? பாவத்துக்கு தண்டனை கொடுக்க இதை பேசுறார். இது இயல்பான ஆசைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனைவியினுடைய ஆசை கணவன் மீது இருக்குன்னு சொல்றது தப்பே கிடையாது. ஒரு மனைவிக்கு நிச்சயமா கணவன் மீது தானே ஆசை இருக்கணும். அது ஒரு இயல்பான ஆசை கிடையாது. இந்த இடத்துல இந்த ஆசை என்ற வார்த்தைக்கு இப்படி சொல்லலாம், சரியா? சில மொழிபெயர்ப்புல வேட்கைன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, சரியா? a strong desire. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷனுடைய தலைமைத்துவத்தை அபகரிக்க அவள் கொண்டுள்ள வேட்கை தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நான் சொல்வது புரியுதா? her desire. இந்த எந்த வார்த்தையை எபிரேய மொழியில இந்த எழுத்தாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு தீராத ஒரு ஆசை, அதன் மீது உள்ள ஒரு வெறி, ஒரு நாட்டம், ஒரு வேட்கை, சரியா? கணவனுடைய தலைமைத்துவத்தை தானாகவே எடுத்துக்கொள்ள ஒரு ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய ஒரு வேட்கை, சரியா? ஆஸ்பைரிங் ஃபார் த ஹஸ்பண்ட்ஸ் லீடர்ஷிப். எப்படி பிரதர் இதை சொல்றீங்க? இது வரைக்கும் இதை வேற மாதிரி தானே நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம்.
உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னா சாதாரண ஆசை தானே நினைச்சோம். சாதாரண ஆசையா இருந்தா பாவத்துக்கு ஆண்டவர் சிக்ஷை கொடுக்கும்போது இதை சொல்ல மாட்டாரு. அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, ஆனாலும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்றாரு பாருங்க. உனக்கு இந்த வேட்கை இருக்கும், ஆனாலும் உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்றார். அது மட்டுமல்ல, இதற்கு இணையான ஒரு எபிரேய மொழி வார்த்தை 4வது அதிகாரத்தில் பயன்படுத்துறாரு. 4வது அதிகாரத்தில் பயன்படுத்துறாரு. அதுல 7வது வசனத்துல பாவத்தை பத்தி சொல்லும் போது பயன்படுத்துறாரு. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, காயின் கிட்ட பேசுறாரு. இப்ப காயின் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல ஆண்டவர். இப்ப கோபத்தோடு முக எரிச்சலோடு அவன் நின்றுட்டு இருக்கிறான், முகநாடி வேறுபட்டிருக்கிறது. இப்ப அவன்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை, அதாவது அந்த பாவத்தினுடைய ஆசை, அதன் ஆசை என்று சொன்னாலும் தவறில்லை. அந்த பாவத்தின் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ நன்மை செய்தால் அந்த பாவத்தை ஆண்டு கொள்ளுவாய். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே வார்த்தையை தான் இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்பா கதவு மட்டும் திறந்து கொடுத்துடாத, கதவை திறந்து கொடுத்தீங்கன்னா வெளியில மிருகம் போல பாவம் படுத்துட்டு இருக்குது. சரியா? இப்ப என்ன சொல்லித்தரார் காயின் கிட்டனா, நியாயமா நான் உன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்காம போனதுக்கு நீ உன்னை தாழ்த்தணுமே ஒழிய நீ கோபத்தோடு நிற்க கூடாது. நான் சொன்ன கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியில இல்லையா? உன்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதோட கூட நீ ஆராதிக்க வந்துட்டு என் ஆராதனையும் கர்த்தரை அங்கீகரிக்கணும் நீ எதிர்பார்ப்பது நியாயம் இல்லையே. இதை நான் சுட்டி காமிக்கும் போது நீ மனம் திரும்பாம போனீன்னா இன்னும் அதிகமான பாவங்களை செய்வாய். இந்த பாவம் உன்னை ஆண்டு கொள்ளும். அதன் வேட்கை கவனிச்சிங்களா? அவன் ஆசை அப்படின்னு சொல்றது, அதன் ஆசை என்று சொல்வதை விட அதன் வேட்கை, அது உன்னை மிருகத்தை போல சாப்பிட தயாரா இருக்கு. காயின் அதுக்கு இடம் கொடுத்துட்டாரு, மனம் திரும்பல இல்லையா? இப்ப இந்த கோபம் அடுத்தது பகை உணர்வாய் சகோதரன் மீது மாறினது, பகை உணர்வு கொலையாய் மாறினது. நான் சொல்வது சரிதானே? இதே எபிரேய வார்த்தையை தான் 3:16 மனைவியினுடைய வேட்கைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இயல்பாவே நமக்கு வேதம் என்ன சொல்லி தருது அப்படின்னு கேட்டா, திஸ் இஸ் a woman's attitude. இது ஒரு பெண்ணுடைய சுபாவம், இது பெண்ணுடைய மனோபாவனை. என்ன அப்படின்னு கேட்டா, குடும்பத்தில் கணவனுடைய தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடிய அந்த வேட்கை. சரியா? அதை அவங்க அந்த போட்டியில விட்டு கொடுக்க மாட்டாங்களாம். அது ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயல்பாகவே இருக்குதுன்னு கர்த்தர் சொன்னா இயல்பாகவே இருக்குதுன்னு தலையாட்டி ஏற்றுக்கொள்வதுதான் தாழ்மை இல்லையா? ஆனால் அதற்கு தான் ஒரு பையன் திருமணத்தில் ஈடுபடும் போது ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணை என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். ஒரு விசுவாசியாய் அவர்கள் குடும்பத்தில் இணைக்கப்படுவார்களானால், இப்போ ஒரு அருமையான குடும்பம் இணைக்கப்பட்டது போல ஒரு விசுவாசியாய் இணைக்கப்படுவார்களானால் இந்த சத்தியத்தை புரிஞ்சு அவங்க வருவாங்க. சரி, அந்த மனைவிக்கு என்ன புரிதல் இருக்கும் அப்படின்னு கேட்டா, என்னுடைய சப்மிஷன்ல தான் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். சொல்வது புரியுதா? என்னுடைய கீழ்ப்படிதலில் தான் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். என்னுடைய தாழ்மையில தான் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அந்த ஒரு பங்கை கர்த்தர் எனக்கு வைத்திருக்க, நான் என் புருஷனுக்கு கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நான் என்ன செய்வேன்? எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்பேன். She will never think that submission is subordination or it is slavery. ஒரு காலம் நினைக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு பெண் தன்னுடைய கீழ்ப்படிதலில் தான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது தானே ஒரு விசுவாசிக்கு அழகு. அதுதான் செய்யணும். இப்ப இயல்பாவே இந்த சேலஞ்ச் இருக்கு. சரியா? அடுத்தது செகண்ட் சேலஞ்சுக்கு நான் வரேன். நீங்க கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு இரண்டாவது ஒரு சவால் என்ன தெரியுமா? இந்த உலகத்தினுடைய போதனைகள். லுக் அட் த philosophies of the world. யாராவது இந்த ஃபெமினிஸ்டிக் பைபிள் படிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஃபெமினிசம் குரூப் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாம் பைபிளை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? கடவுளை பெண் பாலா மாத்தி வச்சிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவர்னு வர இடத்துல அவள்னு வரும். ஷாக்கா இருக்குல்ல கேட்கும்போது? there are so many feministic philosophies இல்லையா? அதுதான் இன்னைக்கு உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா மோட்டிவேஷன் கொடுக்கிறோம்னு சொல்லி வேதத்திற்கு புறம்பான பல போதனைகளை ஒரு பெண்ணுக்கு கொடுத்து கொண்டிருப்பது தான் இந்த உலகம் இல்லையா? என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஹே என்ன அவன் மட்டும்தான் வேலை செய்யறானா, நீ வேலை செய்யலையா? சரியா? நீ உன் காலில் என்ன பண்ண முடியும்? நிற்க முடியும். சரியா? அவனுக்கு அதிகாரம் இருந்தால் அதை விட ரெட்டத்தனையான அதிகாரத்தை நீ காமி. போன உடனே அவன் என்ன பண்ணு? உன்னுடைய வலையில பிடிச்சி போட்டுக்கோ. சரியா? அவனை மட்டும் இல்லை, உன் மாமனார் மாமியார் தலை தூக்கவே விடாத. சரியா? இதுதான் இன்றைக்கு உலகம் சொல்லி தருகிறது. லுக் அட் த ஃபெமினிஸ்டிக் philosophies. இன்னைக்கு உலகத்தில் போய் பாருங்க. அந்த ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைங்க வேதத்துக்கு வெளியில உலகத்துல மோட்டிவேஷன் தேடுறது தான் ரொம்ப சோகமா இருக்கு. நமக்கு மோட்டிவேஷனே கிரைஸ்ட் தாங்க. நமக்கு மோட்டிவேஷனே இந்த பைபிள் தான்.
நமக்கு மோட்டிவேஷன் எங்கே போய் தேட முடியாது? உலகத்தில் போய் தேட முடியாது. தேடினீங்கன்னா தவறாக தான் கற்றுக்கிட்டு வருவீங்க. அது குடும்பத்தை பிரிக்குமே ஒழிய குடும்பத்தை கட்டாது. சரியா? உன்னால நிற்க முடியும்னு உலகம் ஒருவேளை சொல்லி தரலாம். ஆனால் பைபிள் சொல்லி தருவது, நீ கர்த்தரை சார்ந்து கொண்டால் மட்டுமே கர்த்தர் உன்னை நிற்க வைப்பார் என்பதே. நான் சொல்வது புரியுதா? உன்னால ஒன்றும் நிற்க முடியாது. அதான் பைபிள் சொல்லி தருது. உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? இப்போ ஆண்டவரை சார்ந்து கொள்வதே ஒரு விசுவாசியினுடைய அழகு. அதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய போதனை. A lot of feministic teachings around the world. அதுவே ஒரு சவாலாக தான் இருக்குது ஒரு பெண்ணுக்கு, இல்லையா? அதனால இந்த சவாலை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை கற்றறிய வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் கிறிஸ்துவ ரோல் மாடலாக காமிச்சிட்டார். சரியா? அவர் தன்னை தாழ்த்தினாரா இல்லையா? எப்படி இருக்கு? அது ஆச்சரியமா இருக்குல்ல. பிதாவுக்கு சமமா இருப்பவர் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதே போல நீங்களும் கணவருக்கு சமமாய் உங்களை கர்த்தர் பார்த்தாலும் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. சரியா? அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ தட் சுப்பீரியர் ஆட்டிடியூட், இல்லையா, அந்த வேர்ல்டு ஃபிலாசபிஸ், இதெல்லாம் நமக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு சவாலாக தான் இருக்கிறது, இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட சவாலை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அதே போல் இன்னொரு சவாலையும் நான் சொல்லுவேன். ஃபால்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் த கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட். இதை நல்லா காதில் வாங்கிக்கோங்க. சரியா? என் கணவன் இப்படி ஃபாஸ்ட்டாக இருப்பார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாரு. அவர் இவ்வளோ அறிவுள்ளவராக இருப்பார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் என்னை விட அறிவு கம்மியாக தான் இருக்குது. சரியா? அழகு என்னை விட கம்மி. சரியா? சாமர்த்தியம் என்னை விட கம்மி. ஏதாவது ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வருவாரான்னு பார்த்தா நானே போகலாம் பொழுது முடிச்சுட்டு வர்றதுக்கு, அவரால் அதை முடிக்க கூட இது இல்லை. இதெல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரி சுத்தமாக என் கணவன்கிட்ட இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தால் நீங்கள் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணவே மாட்டீங்களே. நான் சொல்வது புரியுதா இல்லையா? ஒரு நாள் கூட கர்த்தரை சார்ந்து கொள்ள மாட்டோமே. எனக்கும் என் மனைவிக்கும் 1008 வித்தியாசங்கள். நான் பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்தவன், அவங்க திருச்சியில் பிறந்து வளர்ந்தவங்க. நாங்கள் 4 பேர் முகத்தையே பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க. அவங்க கூட்டு குடும்பம், எங்கே பார்த்தாலும் உறவினர்கள் தான். சரியா? எனக்கு சூடாக பிடிக்கும்னா சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு ஆறி போய் தான் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு டீ பிடிக்கும்னா அவங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வித்தியாசத்தை சொல்ல சொன்னால் டைம் ஆகிடும். சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அவ்வளோ வித்தியாசங்களோடு தான் எங்களை கர்த்தர் இணைத்தார். அவ்வளவு வித்தியாசங்கள். சரியா? இங்கே தாங்க குடும்பத்துடைய அழகு இருக்கு. ஆண்டவர் இதில் இணைத்து 2 பேரும், இல்லையா, 2 இம்பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஸ் அப்படி கொண்டு இணைச்சு, சரியா, அங்கே ஆண்டவரை ஒரு புருஷன் சார்ந்து கொள்ளும் போது, ஆண்டவரை ஒரு மனைவி சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த போதனைகளை பின்பற்ற முடியும். அதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். ஒருவேளை கணவன்கிட்ட இது எல்லாமே குறைவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு பைபிள் சொல்லுது? கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் சொல்கிறீங்களா எல்லாரும்? என்ன செய்யணும்னு சொல்லுது? கீழ்ப்படியணும். சரியா? நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கீழ்ப்படியணும்னு சொல்லுது. சரியா? அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட சில சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது. அதனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கீழ்ப்படிதலோடு ஒரு இருதயத்தோடு வாழ்வது மிகவும் அவசியம். ஒரு பிப்ளிக்கல் மாடல் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு பிப்ளிக்கல் எக்ஸாம்பிளும் இந்த பகுதி சொல்லி தருது. 5வது 6வது வசனம் பாருங்க. 5, 6 வசனங்கள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய அலங்கரிப்பா கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க, இல்லையா? அதை அலங்கரிப்பா உலகம் பார்க்காது, அதை அலங்கரிப்பா சொல்லியும் தராது உலகம். நம்ம யாருக்காவது தாழ்மைப்பட்டு போறோம், நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா பிழைக்க தெரியாத ஒரு மனைவின்னு சொல்லும் உலகம். சரியா? உனக்கு எல்லாம் இருந்தும் நீ போய் அவனுக்கு அடங்கி போறிய அப்படின்னு கேட்கும். அதான் உலகம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த அலங்கரிப்பு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இட்ஸ் a beautiful decoration for a wife. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, இல்லையா? அவங்க தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள். மறுபடியும் they depended on God. அப்பதான் கீழ்ப்படிய முடியுது. தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தவர்கள், தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனைவி, அவங்க தான் என்ன செய்தாங்களாம்? புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். And look at one example in verse 6, வசனம் 6ல பாருங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, என்னங்க இது? இப்பெல்லாம் வாடா போடான்னு சொல்லாமல் இருந்தாலே தேவலான்னு தோணுது. இது என்ன ஆண்டவன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு, இல்லையா? சரியா? உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறதுலாம் நான் தவறுன்னு சொல்லலை. சரியா? அவங்க உங்க புருஷனை கூப்பிடாம யாரை கூப்பிட போறீங்க? ஆனா உரிமையா கூப்பிடுறத பத்தி நான் சொல்லலை. சரியா? ஏன்னா இந்த காலத்துல உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, உரிமையா சில வார்த்தைகள்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க, செல்லமா கூப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா? ஆனா இந்த அம்மாவை பாருங்க, சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்தாங்களாம்? கீழ்ப்படிந்திருந்தாள்.
நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ரொம்ப அருமையா இருக்குல்ல? சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று அழைத்தாள். கர்த்தர் இணைத்த குடும்பத்தில் இப்படியாக ஒரு மனைவியினுடைய கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதலுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்துல அங்க உள்ள கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு கணவன் ரட்சிக்கப்படலை, ஆனா மனைவி என்ன செய்திருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த கணவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். இதை பத்தி தான் எழுதுறாரு பேதுரு. சரியா? என்ன சொல்றாரு தெரியுமா மனைவி கிட்ட? நல்லா கவனிங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கணவன் ரட்சிக்கப்படலை. இப்ப மனைவி கிட்ட சொல்றாரு, நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேச வேண்டான்றாரு. சந்தோஷம் இல்ல? ரொம்ப ஜாலி இல்ல? வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேச வேண்டான்றார். போதனை இன்றி உங்க புருஷனை நீங்க என்ன படுத்திக்க முடியுமா? ஆதாயப்படுத்திக்க முடியும். ஆனால் எதினால்? எதினால்? கீழ்ப்படிதலினால். கவனிச்சிங்களா? கீழ்ப்படிதலினால். அதான் சொல்லித்தரார். அப்போ ஒரு மனைவி தன்னுடைய ரட்சிக்கப்படாத புருஷனுக்கே கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட உங்க புருஷனுக்கு நீங்க எவ்வளவு கீழ்ப்படிந்து நடக்கணும்? கவனிச்சிங்களா? இந்த மனைவியினுடைய கீழ்ப்படிதல் ரட்சிக்கப்படாத புருஷனையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவியா இருந்து நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் உங்கள் மூலமாய் அநேக குடும்பங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும். சரிதானே நான் சொல்றது இல்லையா? உங்க குடும்பத்தை பார்ப்பாங்க, என்னடா இந்த மனைவி போல இருக்கவே முடியலையே, எல்லா விதத்திலையும் தன்னை தாழ்த்திடுறாங்க, எல்லா விதத்திலும் கீழ்ப்படிஞ்சிடுறாங்க. இதை பார்க்கும்போது தான் உங்க கிறிஸ்துவ கத்துக்க முடியும். This can be used as a powerful evangelistic tool. நம்ப முடியுதா? நீங்க வாயை திறந்து பேசாமலே உங்க வாழ்க்கை மூலமா ஒருவரை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்த கீழ்ப்படிதல் அவசியம் என்று சொன்னால் அதை எவ்வளவு வேல்யூ பண்றாரு பாருங்க ஆண்டவர், இல்லையா? இட்ஸ் a powerful evangelistic weapon. நீங்க அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா வீட்டில்? ஒரு மனைவிக்கு முதலாவது தேவை கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது இந்த பகுதியில் பேதுரு சொல்றது ஹோலி காண்டக்ட், பரிசுத்த நடக்கை. 1வது வசனத்திலே சொல்றார், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. கவனிச்சிங்களா? பரிசுத்தம் உள்ள நடக்கை. எங்க அம்மாவுடைய பரிசுத்தத்தை பார்த்து தான் எங்க அப்பா ரட்சிப்பு நிச்சயத்துக்குள்ள வந்தார். இது என்னுடைய அப்பா அம்மாவுடைய கதை. 2 பேரும் வேற வேற விதத்துல அதாவது ஹிந்து பின்னணியிலிருந்து எங்க அம்மா வந்தாங்க. எங்க அப்பா ஒரு பெயர் கிறிஸ்தவராக இருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க அம்மாவினுடைய பரிசுத்தமும் அவருடைய கற்புள்ள நடக்கையும் பார்த்து தான் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்துக்குள்ளே எங்க அப்பா வந்தார். லுக் அட் தட் ஹோலி காண்டக்ட், அந்த பரிசுத்த நடக்கை, இல்லையா? இப்படி சொல்றேன், நல்லா கவனிங்க. இதை சில விதங்களில் நம்ம சிந்திச்சா நல்லா இருக்கும். இந்த பரிசுத்த நடக்கையை உங்களுடைய சரீர கடமைகளை நிறைவேற்றி பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது அவசியம். முதலாவது இதை புரிஞ்சுக்கோங்க, சரீர கடமைகளை நிறைவேற்றுவது அவசியம். நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? சரீர கடமைன்னு சொல்றது ஒன்றும் விலைக்கு சொல்ல வேண்டாமே, எல்லாருக்கும் புரியுது இல்லையா? உங்களுடைய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறேன். அதை ஆண்டவர் தெளிவா சொல்லித்தரார் பைபிள்ல. ஒரு கணவனுடைய பரிசுத்தமும் ஒரு மனைவியினுடைய பரிசுத்தமும் எப்ப குறையும்னு கேட்டா, சரீர கடமைகள் சரியா நிறைவேற்றப்படாத போது பரிசுத்தம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்றது புரியுதா? அந்த சரீர கடமையே தவறுன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி யாரும் நினைக்கலன்னு நம்புறேன் நான். ஆண்டவர் பாவம் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு கணவனையும் மனைவியும் இணைத்து அவர் என்ன செய்தார்? இந்த சரீர கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான சந்தோஷம், அது ஒரு வரப்பிரசாதம். அது சரியா? நீ பிள்ளைகளை பெற்று எடுப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார், பாவம் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல பவுல் ரொம்ப அழகான ஆலோசனைகளை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து பாருங்க. 1 Corinthians chapter 7 reading from verse 2 onwards. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. இந்த வசனத்துடைய ஆழம்லாம் நமக்கு புரிஞ்சிருக்குதா? அடுத்தது பாருங்க, புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அப்புறம் பாருங்க, உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். பிரியவே பிரியாதீங்கன்னு பைபிள் சொல்லுது, சேர்ந்தே இருங்கன்னு சொல்லுது, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுது. உங்களுடைய சரீர கடமைகளை ஒருவர் என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்கன்னு சொல்லுது. நான் ஒன்று சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.
ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எல்லாவற்றையும் செய்து இந்த சரீர கடமையில் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா எல்லாமே ஜீரோ. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, புரியுதா நான் சொல்லிட்டது? அதே போல ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு எல்லாம் செய்து அன்பு காண்பிக்கவில்லை என்றால் எல்லாமே ஜீரோ. என் கூட நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மாவே புருஷன் கோவப்படுவார், உப்பு இல்லை காரம் இல்லைன்னு கோவப்படுவார், ஆனால் விஷயம் இதுவாக தான் இருக்கும். சரியா? அதை ஒரு மனைவி புரிஞ்சுக்கணும். இதுக்கு பெரியவங்களும் ஒத்துழைக்கணும். அதை முதலாவது சொல்லி தரணும்னு நினைக்கிறேன், இல்லையா? இதில் பெரியவங்களும் ஒத்துழைக்கணும். ஒரு நாள் காலையில் புதுசாக கல்யாணம் இருக்கும், ஒரு நாள் காலையில் அடுப்பாங்கரைக்கு கொஞ்சம் லேட்டாக வரும் மருமக. சரியா? அதனால் மாமியார் புரிஞ்சுக்கணும், அங்கே போய் கோவப்படக்கூடாது. சரியா? அப்போ இந்த மாதிரியான ஒத்துழைப்புகள், இல்லையா, பெரியவர்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும். அவங்க சந்தோஷமாக இருக்கிறதற்கான எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். ஏன்னா இதை பைபிள் வேல்யூ பண்ணுதுங்க. ஞானஸ்நானத்தை குறித்து எத்தனை வசனம் பைபிளில் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் செக்ஸ்ன்ற வார்த்தையை குறித்து பைபிள் ஃபுல்லாக இருக்குது போதனைகள். ஆனால் அதை சொல்கிறது என்னமோ ஒரு அசிங்கமான வார்த்தை மாதிரி, அதை சொல்கிறதுக்கே அப்படியே நாக்கு என்ன பண்ணும், சில நேரத்தில் சொல்லவே வராது. ஆனால் இயல்பாக நம்ம அப்படி கிடையாது, சும்மா நடிப்போம் அந்த மாதிரி. சரியா? ஆனால் ஒரு கணவன் மனைவி இடையே இந்த சரீர கடமைகள் சரியாய் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால தான் பவுல் இங்க சொல்லிடுறாரு என்னன்னா, நீங்க 2 பேரும் கூடி வாழுங்கள், ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். Even for spiritual purposes, if my wife does not permit me, I should not go ன்னு சொல்றாரு. இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்கன்னு தெரியாது, இல்லையா? என்ன சொல்றாரு பாருங்க, ஜெபத்திற்கு உபவாச ஜெபத்திற்கு தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. மாசம் எபி பிரதர் கூப்பிட்டுறாரு. சரியா? ஒருவேளை என் மனைவி இந்த மாதம் போகாத, எனக்கு இங்கே சரியா இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவர் கோச்சிக்க கூடாது, நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். சரியா? சொல்கிறது புரியுதா? நான் எதை சொல்கிறேன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? என் மனைவி அப்படி சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் இணைந்து நாங்கள் ஊழியத்துக்கு செல்லுகிறோம், அவர்களுடைய ஒத்துழைப்போடு காரியங்கள் நடக்குது என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், இந்த ஊழியத்தை காட்டிலும் என்னுடைய குடும்ப உறவை கர்த்தர் மேன்மையாக பார்க்கிறார். நான் சொல்லுவேன், இந்த குடும்பத்தோடைய உறவின் ரிஃப்ளெக்ஷன் தான் சபையில் உள்ள உறவுகள். என் கூட ஒத்துப்பீங்களா என்னன்னு தெரியாது. நான் வீட்டில் என்ன நான் எப்படி நான் பிஹேவ் பண்றேனோ அதுதான் சபையில் ஒரு நாள் வெளிப்படும். என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி கணவன் மனைவியோடு இருக்கிறேனோ, நான் அவங்களை எப்படி நேசிக்கிறேனோ அதே நேசத்தை தான் ஒரு சக விசுவாசிக்கிட்ட நான் காண்பிப்பேன், இல்லையா? ஒரு குடும்பம் அங்கே, ஆனால் பல குடும்பங்கள் இங்கே. ஒரு குடும்பத்தில் நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் நீங்க பல குடும்பங்களில் வெளிப்படும். ஆக 2 பேரும் இணைஞ்சு இருக்கணும், சரீர கடமைகளை நிறைவேற்றணும். புருஷன் வெளிநாட்டில் இருந்துட்டு மனைவி இங்கே இருக்கக்கூடாது. தயவுசெய்து அந்த காரியங்கள்லாம் சரி பண்ணுங்க. ஜான் குரியன் அங்கிள் அடிக்கடி சொல்லுவார், என்னன்னா இந்த ஃபீமேலுக்கு இமெயில்லாம் எப்படி பத்தும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. சரியா? ஃபீமேலுக்கு இமெயில் மூலமாக பேசுறது எப்படி பத்தும் அப்படின்னு கேட்பாரு. அங்கேருந்து டாட்டா காமிச்சு முத்தா கொடுத்துட்டா போதுமா மனைவிக்கும் கணவனுக்கும்? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதில் சாத்தானும் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தானே உண்டாகும். அதுதானே இங்கே பவுல் எழுதுறாரு, இல்லையா? சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. He should not take any advantage of your family. Plan your family life based on these instructions. நீங்கள் 2 பேரும் வேறு இடத்துல இருக்கிறீங்க, இல்லையா? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சம்பளம் என்னும் ஒரே காரணத்துக்காக தான், பணம் என்னும் ஒரே காரணத்துக்காக தான், இல்லையா? அப்போ அந்த ஆசைகளை சிலுவையில் அறைந்தவர்களாய் நாங்கள் கொஞ்சம் சம்பளத்தில் இருந்தாலும் 2 பேரும் இணைஞ்சு நாங்கள் என்ன செய்வோம்? சரீர கடமைகளும் நிறைவேற்றி நாங்கள் முதலாவது இதன் மூலமாய் பரிசுத்தத்தை குடும்பத்தில் காத்துக்கொள்வோம். அது ரொம்ப ரொம்ப அவசியம். மேக் இட் சிம்பிள். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக எழுதி கொடுத்துருக்கிறார். நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிடுவோம் நம்மளுடைய தீர்மானங்கள் மூலமாக. சரியா? உங்கள் தீர்மானங்கள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த சரீர ஒற்றுமையின் மூலமாய் பரிசுத்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும்? கற்புள்ள நடக்கையை காப்பாற்ற முடியும். அப்போ இதையும் தாண்டி, சரியா, வெளியில குடும்ப உறவுக்கு வெளியில ஒரு கணவனும் மனைவியும் எல்லா விதத்திலும் இந்த கற்புள்ள நடக்கையை காத்து கொள்ள வேண்டியதும் அவசியம். சரியா? ஒரு சபையிலே நம்ம இருக்கும்போது மற்றவர்களோடு பேசும்போதும் இதை மனதிலே கொண்டவர்களாய் பேச வேண்டும். நம்முடைய காரியங்கள் ஒருத்தருடைய மனைவியினுடைய அந்த அட்ராக்ஷனை ஈர்க்குமானால் அதுவும் பாவம் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நான் சொல்வது புரியுதா? அல்லது என்னுடைய நடக்கை இன்னொருத்தருடைய புருஷனுடைய அந்த அட்ராக்ஷனை என் பக்கம் ஈர்க்கும் அப்படின்னு சொன்னா அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்றது விளங்குதா? அதனால தான் இதுக்கு பின்னாடி நீங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கோங்க. நீங்க போடுற உடையிலிருந்து, நீங்க பேசுற பேச்சிலிருந்து, நடக்கிற நடக்கையிலிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இது எல்லாமே அந்தரங்க வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும்
சரியா? குடும்ப உறவிலே இருக்கக்கூடியவர்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே அந்த கற்புள்ள நடக்கையை காப்பாற்றி ஜீவிக்க வேண்டியது அவசியம். I'm not going into the details because of time constraint. இதான் ரெண்டாவது ஒரு மனைவிக்கு. சரியா? முதலாவது கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், இரண்டாவது கற்புள்ள நடக்கை, மூணாவது கனிவான குணம், ஜென்டில் கேரக்டர். வசனம் 4 பாருங்க, 4வது வசனம் 3லேருந்தே வாசிக்கிறேன். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அருமையான வசனம் இல்லை? மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க, தேவன் எப்படி பார்க்குறாருன்றதை ரொம்ப அழகா பேதுரு சொல்லியிருக்கிறார் பாருங்க. இல்லையா? மனிதர்களுக்கு இந்த வெளிப்புறமான அலங்கரிப்பு அதுதான் விலையேறப்பெற்றது. ஆனால் தேவனுக்கு மறைந்திருக்கிற குணம், மறைந்திருக்கிற அலங்கரிப்பு, அது வெளியில தெரியாமலே இருக்கலாம். ஆனால் அந்த சாந்தம், அந்த அமைதி, இல்லையா? அந்த சாந்தத்துக்கு பல விதங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன். மீக்னஸ் இப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணலாம். சாந்தம் ஆடம்பரமற்ற வாழ்க்கை முறை. அதுக்கப்புறம் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் கம்ஸ் அண்டர் மீக்னஸ். அதுக்கு பிறகு பிறருக்கு கெடுதல் செய்யும் எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் மீக்னஸ். பிறருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. அதே போல அமைதல். அடுத்தது பழிவாங்கும் தன்மையற்ற வாழ்க்கை முறை. காலையில் பிரதர் டேபிள் தாட் கொடுக்கும்போது ஆண்டவருடைய தாழ்மையை, அவமானத்தை சகித்தது மூலமாய் வெளிப்படுத்தினார் இல்லையா? ஆண்டவருடைய அன்பை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த அவமானத்தை தாங்கினதுன்னு சொன்னார். அதுதான் அந்த சாந்தம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுகளை சகித்தது மட்டும் இல்ல, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது என்னுடைய அறிவுக்கு எட்டாததா இருக்கிறது. ஒருவர் என்ன அடிச்சுட்டாருன்னா பதிலுக்கு அடிக்காம கூட இருந்துக்கலாம், ஆனா அதுல சந்தோஷப்பட எப்படி முடியும்? மனுஷனை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் போல தோணுது இல்லையா? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி பாருங்க. அங்க நீங்க நீடிய பொறுமை மட்டும் பார்க்க மாட்டீங்க, சாந்தம் மட்டும் பார்க்க மாட்டீங்க, அமைதி மட்டும் பார்க்க மாட்டீங்க. அது கூடவே காலையில் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினாங்க. தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த. How can we rejoice in all these humiliations? இது ஒரு மெச்சூர் லைஃப் ஸ்டைல் இல்லை, ஒரு பக்குவம் நிறைந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். சாந்தமும் அமைதியும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, பிறரை பழி வாங்குற எண்ணம் அல்ல. குடும்பத்தில் போட்டியே கிடையாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் போட்டியே கிடையாது. நீங்கள் கணவன் மனைவியும் இந்த சபையில் உட்கார உங்களுக்கு வாய்ப்பு தராங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போதெல்லாம். ஒருவேளை மனைவி உங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா கையை பிடிங்களேன், 2 பேரும் கையை பிடிச்சிக்கோங்க. மனைவி பக்கத்தில் உட்காந்துதான் கையை பிடிங்க, இல்லைன்னா ஒரு சகோதரர் கையை பிடிச்சிக்கோங்க. சரியா? வீட்டில் போய் மனைவி கையை பிடிங்க, 2 பேரும் பிடிச்சி அவங்கள பாருங்க, என்ன பார்க்காதீங்க. அவங்கள பார்த்து ஒன்று சொல்லுங்க, கை பிடிச்சி சொல்லுங்க, கை பிடிங்க. 2 பேரும் கை பிடிச்சி அவரை பார்த்து சொல்லுங்க. என்ன தெரியுமா சொல்ல போறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சரியா? நம்ம ஜெயிச்சாலும் சொல்லுங்க சத்தமா, நம்ம ஜெயிச்சாலும் ஒன்னா தான் ஜெயிக்கிறோம், நம்ம தோத்தாலும் ஒன்னா தான் தோக்குறோம். இப்போ கை விட்டுருங்க. சரியா? நம்ம ஃபேமிலியில் ஜெயிச்சாலும் என்ன செய்யறோங்க? 2 பேரும் ஒன்னா தான் ஜெயிக்கிறோம், தோத்தாலும் ஒன்னா தான். இதுல எங்கெங்க காம்படிஷன் வருது? இதுல ஈகோ வந்தா எப்படி குடும்பம் தாங்கும்? எல்லா விவாகரத்துக்கும் பின்னாடி ஒரு வேறு பிரச்சனை இருக்குன்னா அது ஈகோ தானே. வேற எண்ணத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியும் இல்லையா? என்னுடைய சுயநலமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவது இல்லை, அதனால என்ன? நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கிறது இல்லை, இவரோட என்னால குடும்பத்தை நடத்த முடியாது. அது அல்ல சாந்தம், அதல்ல அமைதி, அது இல்லை இங்க பேதுரு சொல்றது. எத்தனை அவமானங்களும் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதன் மத்தியில நாம வெளிப்படுத்துகிற ஒரு குணம் தான் சாந்தம், அந்த நீடிய பொறுமை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருஷங்கள் முன்னாடி ஸ்தானாபதியில ஒரு விஷயம் வந்துச்சு குடும்பத்தை பத்தி. அந்த கதையை நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு உண்மையான குடும்பத்தில் நடந்த சம்பவம். கவனிங்க. மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கணவர் ரட்சிக்கப்படலை. இந்த அம்மா சபைக்கு போயிட்டு வரணும்னு பர்மிஷன் கேட்குறாங்க கணவர்கிட்ட. சபைக்கு போயிட்டு வரணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவர் சொல்லிடுறாரு, போ, மீட்டிங் 8 மணிக்கு முடியுதுன்னா பக்கத்திலே தான் வீடு, 8:05 வீட்டில் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. இதை தாண்டி லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியா? இவங்க போறாங்க. என்ன போல ஒரு பிரசங்கின்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துட்டார். சரியா? ஒரு 10-15 நிமிஷம் கூட எடுத்துட்டார்.
அவர் வந்து அவர் பேசுறதெல்லாம் இந்த அம்மா உட்காந்து நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8:15 வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இந்த கணவர் என்ன செய்தார் தெரியுமா? கதவை சாத்தி தாப்பா போட்டு வெளியிலே கடன்னு சொல்லிட்டார். வெளியிலே கடன் சொன்னவர் ராத்திரி ஃபுல்லா இறக்கம் வரலங்க. ராத்திரி ஃபுல்லா வெளியிலே உட்கார வச்சுட்டார். மழை ஜோரா அடிக்குது, பயங்கரமா வந்து இடி சத்தம். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா உள்ள மனசுல வந்து அந்த இறக்கமே வராம காலையில வந்து கதவை திறந்து பாக்குறாரு. காலைல வந்து கதவு திறந்த பிறகு இந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? எழுந்திருச்சு நேரா உள்ள போய் ஒரு காஃபி போட்டு சூடா கணவருக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களாம். நிறைய பேர் சிரிக்கிற சிரிப்புல ஒண்ணுது, ஏங்க இதுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப தூரங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா பாருங்க, இந்த அம்மா இதை தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ராத்திரி ஃபுல்லா மழையில விட்ட கணவருக்கு, ராத்திரி ஃபுல்லா தவிக்க விட்ட புருஷனுக்கு, ஒரு இரக்கமும் காமிக்காத புருஷனுக்கு இவங்க கிறிஸ்துவ வெளிப்படுத்தின விதத்தை பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த ஸ்தானாபதியில் எழுதியிருந்தாங்க. கதையை சுருக்கமா சொல்லிடுறேன். கொஞ்ச நாள் பிறகு கணவரும் ரட்சிக்கப்பட்டு அதே சபைக்கு போனாங்க. இதான் கதை. சொல்றது புரியுதா? இப்போ எங்க அந்த சாந்தம், அமைதி இல்லையா, அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார் பாருங்க குடும்பத்தில் இல்லையா? ஒரு வார்த்தையும் பேசல. ஆனா எனக்கு முன்னாடி நான் காமிச்ச அன்பை விட ஒரு ராத்திரி ஃபுல்லா என்னை வெளியில விட்டுட்டல, இதுக்கப்புறம் இன்னும் அதிகமா அன்பு காமிப்பேன்னு இந்த அம்மா காமிச்சாங்க. அவ்வளவுதான். புரியுதா? இதான் பேதுரு எழுதுறாரு இந்த இடத்துல. சரியா? இந்த 3 விஷயங்கள் மனசுல வச்சுக்கோங்க. நான் சுருக்கமா கணவர்களுக்கு போயிடுறேன். ஏன்னா நிறைய மனைவிகள் இப்போ எதிர்பார்த்துனே இருக்கிறீங்க, என்ன எங்களுக்கு மட்டும் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு கணவர்களுக்கு மட்டும் 5 நிமிஷம் பேச போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. சரியா? கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு வசனத்தை அவர் சொல்ற சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். மனைவிகள் 3 விஷயம் படித்தோம் இல்லையா? கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், அடுத்தது பரிசுத்தமான நடக்கை, அந்த கற்புள்ள நடக்கை, 3வது கனிவான குணம். சரியா? இப்ப புருஷர்களுக்கு வரக்கூடிய ஆலோசனைகளை பாருங்க. 7வது வசனத்துல, அந்தபடி புருஷர்லே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து, சரியா, விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து, அண்டர்ஸ்டாண்டிங், அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விவேகம் கர்த்தர் தான் தர முடியும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளாம ஒரு புருஷனுக்கு அந்த விவேகம் கிடைக்காது. சரியா? மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல் கிடைக்காது, குடும்பத்தை நடத்தக்கூடிய புரிதல் கிடைக்காது. விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவர்களாக ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கனம்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விவேகம், கனம். புரியுற மாதிரி நான் சொல்றேன். விவேகம் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த விவேகம் அவசியம். சரியா? அதில் தான் நீங்கள் ஒய்ஃபை வந்து வேல்யூ பண்ணுறீங்கன்றத முதலாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அந்த விதத்தில் அவங்களை கனப்படுத்த முடியும், புரிஞ்சு வாழ முடியும். யூ ப்ரையாரிட்டைஸ் தெம். சரியா? இப்போ பாருங்களேன், ஊழியத்துக்கு வெளியில் வரேன், ஒரு 3 நாள் வந்து ஊழியம் நடக்குது, ஆண்டவர் நிறைய பலன்களை கொடுக்குறாரு, மனசெல்லாம் பயங்கர ஆசை. என்னன்னு கேட்டால் போன உடனே என் மனைவி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லணும். A to Z என்ன நடந்துச்சு, அந்த அந்த ஊழியம் எப்படி சிறப்பாக ஆண்டவர் நடத்தினாரு, எப்படி ஆசீர்வதிச்சாரு, அப்படியே ஆண்டவர் ஃபயராக பயன்படுத்தினார், அதெல்லாம் சொல்லணும்னு அப்படி கெத்தாக போய் சொல்லணும்னு ஆசை இருக்கும் மனைவி கிட்ட. சரியா? ஆனால் அதை நான் செய்யக்கூடாது. சொல்கிறத நல்லா கவனிங்க. 3 நாள் கழித்து வீட்டுக்கு போனோடனே என் பொண்டாட்டியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, இந்த 3 நாள் நீ எப்படி இருந்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறத நல்லா கவனிங்க. நீ எப்படி இருந்த, எப்படிப்பட்ட சவால்களை சந்திச்ச, உனக்கு அடுப்பாங்கரை எப்படி இருந்துச்சு, இங்கே வீடு எப்படி இருந்துச்சு, பிள்ளைகளை பராமரித்தல் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண, எதுலெல்லாம் தோற்று போன, எதுலெல்லாம் ஜெயிச்ச, எப்படி நீ பைபிள் படித்த, எப்படி ஜோமன். நான் சொல்கிறேங்க, இது என் மனைவி கிட்ட 10 நிமிஷம் நான் பேசிட்டேன்னா போதும். 10 நிமிஷம் இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஊழியத்தை பற்றி 10 மணி நேரம் சொன்னாலும் சரி, சந்தோஷமாக உட்காந்து கேட்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? சின்ன சின்ன விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான் அந்த விவேகம். இப்போ நான் போயிட்டு நேராக எடுத்த உடனே என்னுடைய காரியங்களை ஃபுல்லாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை தலையாட்டுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன செய்யாது, எதுவுமே போகாது. இந்த புருஷனை பார்த்தியா, இந்த ஆளை 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிற பேச்சை பாரு, இவர் என்னமோ பெருசாக சாதிச்சிட்டாராம், அதை கொண்டு வந்து என்கிட்ட சொல்கிறாராம், நான் எவ்வளோ இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எவ்வளோ வேர்வை, அடுப்பாங்கரில் எவ்வளோ கறி பூசின்னு இருக்கிறேன், சரியா, இங்கே என்ன நடந்துன்னு இருக்கு, இது ஏதாவது கேட்டுச்சா பாரு இது. ஆனால் நேராக கொண்டு வந்து என்ன செய்யுது, இவர் என்னமோ சாதிச்சதை பேசுகிறாரு. சரியா? யூ ப்ரையாரிட்டைஸ். இதான் அவங்களுடைய ஃபீலிங், அவ்வளோதான். சின்ன ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, காலெல்லாம் கூட அமுக்கி விடுவாங்க, அன்னைக்கு நாளே இன்பமாக இருக்கும். சரியா? அப்போ சின்ன சின்ன விஷயத்தில் அந்த விவேகம்.
என்கரேஜ் பண்ணுங்க. இதுதான் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கனப்படுத்துறது என்னன்றதை நான் சொல்கிறேன். என்கரேஜ் பண்ணுங்க. எப்போ கடைசியாக உங்கள் மனைவியை உற்சாகப்படுத்துனீங்க? சபையில் இருக்கிற எல்லாரையும் உற்சாகப்படுத்துறீங்க, மனைவி எப்போ கடைசியாக உற்சாகப்படுத்துனீங்க? என்ன சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணீங்க? நான் சொல்கிறேன், உங்களுடைய உற்சாகப்படுத்துதல் மூலமாக அவங்களுடைய பர்சனாலிட்டி மோல்ட் ஆகும். அவங்களுடைய வீக்னஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக மாறும். அவங்களுடைய பலவீனம் பலமாய் மாறும் உங்கள் உற்சாகத்தின் மூலமாய். அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மைகள் மாறும். அது வரைக்கும் தன்னை வீக்காக நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதே உங்களுடைய உற்சாகம் தான். சொல்கிறது புரியுதா? நான் சில சமயம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன், என் மனைவிக்கு அதிகமாக வேலையில் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. என் மனைவி ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து கூட நின்னா போதுங்க அப்படின்வாங்க. வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிச்சனில் நின்றுட்டு போங்களேன் அப்படின்வாங்க. சரியா? செஞ்சால் பிரச்சனை தான், யாரும் வாயில் வைக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து நின்றுட்டு போங்க, அதுவே எனக்கு பெரிய உற்சாகம் அப்படின்வாங்க. என் மனைவியோடைய ஃபோட்டோ வந்துச்சு. எங்கள் சபையில் ஒரு ஆண்டி தான் இந்த ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஃபோட்டோ வந்த பிறகு ஒரு 3-4 ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சாங்க. அனுப்பிச்சி வச்சதை பார்த்தா எல்லாத்துலேயும் வந்து என் ஒய்ஃப் சிரிக்கிறா, ஆனால் பல்லே காமிக்க மாட்டா. சரியா? இதை பார்த்து இந்த மரமண்டைக்கு ஒரு விவேகத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன நான் நினைச்சேன் அப்படின்னா, ஒருவேளை பல்லு கொஞ்சம் ஓரளவு எத்து பல்லா இருக்குமோ, ஏன் பல்ல வந்து காமிக்காமையே சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். எல்லாத்துலயும் வாயை மூடிட்டே சிரிக்கிறா எல்லாத்துலயும். சரியா? அப்ப நான் என்ன பண்ண, பொண்ணு பார்க்க போகும்போது முதலாவது அவங்க கிட்ட சொன்னது இதுதான். நான் உன் போட்டோலாம் பார்த்தேன், போட்டோலயே எனக்கு பிடிச்சது உன் பல்லு தான் அப்படின்னு சொன்னேன். இப்படியே பார்த்துட்டு அன்னைக்கு சிரிக்க ஆரம்பிச்சோதான் 9 வருஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. சரி, சிரிக்கும் போது ஃபுல்லா எல்லா பள்ளியும் காமிச்சு சிரிப்பா. இப்போ வேணா பாருங்க. சரி, அப்போ நான் சொல்றது புரியுதா? சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மை. ஆனா நம்ம பர்சனாலிட்டி எப்படி மோல்ட் பண்றாரு பாருங்க ஆண்டவர். அதான் குடும்பம். Your weakness will surely change into strength through the encouragement of your life partner. நான் சொல்லட்டுமா? இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்களை தவிர யார் அவங்களை உற்சாகப்படுத்தினாலும் அவங்களுடைய பலவீனம் மாறாது. ஆனா அவங்க எல்லாருடைய உற்சாகத்தை காட்டிலும் உங்க ஒருத்தருடைய உற்சாகத்துக்கு தான் ஏங்குறாங்க. உங்க ஒரே ஒருவர் தான் வேல்யூ பண்றாங்க. உங்க ஒருவருடைய உற்சாகம் தான், அதுதான் தேவை. சரியா? அதை நீங்க தான் கொடுக்கணும், அதை கணவர்கள் தான் கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இதெல்லாம் புரிதல், விவேகம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சரியா? ஜெபம் பண்ணும்போது என்ன மாதிரி மரமண்டைக்கு இந்த அறிவை கொடுத்தாருன்னா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? நிச்சயமா கொடுப்பார். சரியா? உங்க மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் தருவார். அவர்களோடு குடும்ப வாழ்க்கையை நீங்க கர்த்தருக்கு மகிமையா நடத்தக்கூடிய கிருபையை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல இன்னும் ஒரே ஒரு விஷயத்த, சரியா, இந்த விவேகம் கணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விவேகம் எங்க இருக்கணும்? இப்ப ஆவிக்குரிய விதத்துல நல்லா கவனிங்க. ஒருவேளை நான் வந்து வேத அறிவில் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். சரியா? வேதத்தை நல்லா நான் படிச்சிருக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து இந்த அறிவு அதிகமா இருக்கலாம். இப்போ ஒருவேளை என் மனைவி வந்து அந்த வேத அறிவில் குறைவா இருக்கலாம். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க விவேகமா குடும்பத்தில் செயல்பட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு சமமா வாழ்க்கையில ஓட வைக்க போறீங்க. ஆவிக்குரிய நிலைமையில அவங்க கர்த்தரை நேசிப்பதில் குறைவா இருப்பார்களானால் அதை வணைய வேண்டியது, அதை அதிகரித்து விட வேண்டியது ஒரு கணவன் கையில தான் இருக்கு. இப்படி சொல்லிடக்கூடாது. என்னன்னு கேட்டா, என்ன நீ வந்து என்ன நீ ரட்சிக்கப்பட்டியா இல்லையா, உன் சபையில என்ன கற்றுக் கொடுத்தாங்க, ஒண்ணுமே தெரியாம வந்திருக்கிறிய குடும்பத்துல, அப்படி சொல்றதை காட்டிலும், சரியா, சரி இந்த மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இப்ப என்னுடைய ஒரு டாஸ்க் இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, வேதத்தை இவங்களை நான் படிக்க வைக்கணும், இவங்களுக்கு வேதத்துக்கு கீழ்ப்படிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும், அதுக்கு நான் உதவி செய்யணும். அவங்க கர்த்தரோட சமூகத்துல உட்காரணும்னா அதுக்கு நான் அவங்களுடைய வேலைகள்ல கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா கூடாதா? அவங்களுக்கு இப்போ 2 மணி நேரம் வேலை இருக்குங்க, அந்த 2 மணி நேரத்தில் நீங்களும் கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த வேலையை 1 மணி நேரத்தில் முடிச்சிட முடியுமா? முடியாதா? முடியும். முடிச்சு அடுத்த 1 மணி நேரம் நீங்கள் என்ன சொல்லி தரீங்க தெரியுமா? நீ போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார், நீ பைபிள் படி, ஜெபம் பண்ணு, அதுக்கு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு குடும்பத்தை அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் ஃபாஸ்டிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஹோட்டல் டே அப்படின்னாங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டே, ஹோட்டல் டே அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், என் மனைவிக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்துட்டு அன்னைக்கு ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம்னாங்க. எதுக்கு இந்த ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த ரெஸ்ட் எதுக்குன்னு கேட்டால், அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து நாங்கள் ஜெபிப்போம், ஆண்டவர் சமூகத்தில் இருப்போம், யார் யாரை சந்திக்கணுமோ சந்திப்போம் அப்படின்னாங்க. நல்லா இருக்கே இந்த ஐடியா அப்படின்னு தோணுச்சு. சென்னையில் சொல்லித்தரவே வேண்டாம், ஏற்கனவே ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. சரியா? அது ரெண்டாவது. ஆனால் வந்து எதுக்காக அதை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு கேட்குறப்போ.
என்ன எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக. சரியா? அவர்கள் தேவ சமூகத்தில் உட்காருவதற்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா மனைவியினுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்றார் ஒரு கணவர். அவ்வளவுதான். இதுல சேலஞ்சஸ்லாம் வரும். இப்ப நான் போய் என் மனைவிக்கு வந்து பாத்திரம் விலைக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கிச்சன்ல நேரம் எங்க அம்மா வந்துருவாங்க. சரியா? அது இயல்பு தான். என்ன என் பிள்ளைய வந்து 25 வருஷமா பாத்திரம் பக்கமே நான் அமைச்சது கிடையாது, நீ என்ன வந்தவொடனே பாத்திரம் விளக்கு அனுப்புறியே அப்படின்னு கேட்கறது இயல்பு தான். சரியா? ஆனால் போக போக அதை என்ன செய்வாங்க, புரிஞ்சுப்பாங்க. உட்காந்துருக்கிற கணவர்கள் வந்து அதெல்லாம் வந்து ஒரு அற்பமான வேலைன்னு நினைக்கக்கூடாது. குடும்பத்தில் என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ எல்லாத்திலும் உதவி செய்யுங்க. சரியா? அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து நம்ம தமிழர்கள் வந்து சொல்லி சொல்லி வளர்ப்போம். ஆம்பளை பையனா வேலையே செய்யக்கூடாது அப்படின்வாங்க. ஏன் பொம்பளை பிள்ளைன்னா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்வாங்க. சரியா? ஆனால் அப்படி கிடையாது. இல்லை பிரதர்லாம் சிரிக்க இப்போ ஒரு அதுக்கு தலைக்கீழ சொல்லி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். சரியா? ஆனால் இருக்கலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே விஷயம் இதுதான். மனைவியினுடைய காரியங்களை நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் கர்த்தருக்கு உள்ள உறவில் மேம்பட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு ஏதுவாக இருக்கிறோம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். தாவீது மீகால், தாவீது டான்ஸ் ஆடிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வரும்போது மீகாலுக்கு அது புரியவே இல்லை. தாவீது ஆண்டவரை நேசிக்கிறாரு, மீகால் ஆண்டவரை நேசிக்கல. தாவீதுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வர்றார். தேவ பிரசன்னம் முக்கியம்னு நினைக்கிறார், இந்த கொண்டாட்டம் முக்கியம் நினைக்கிறார், ஆராதனை முக்கியம் நினைக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்க வர்றார். இது எதுவுமே மீகாலுக்கு புரியல. புரியாதவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒண்ணு மட்டும் தான் பாக்குறாங்க. என்னன்னு கேட்டா எல்லா பொண்ணுங்களும் என் புருஷனை பார்த்துன்னு இருக்குதுங்க. சரியா? அது மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. அதை வச்சுதான் பேசுறாங்க. சரியா? வஸ்திரம் விலக ஒரு ராஜா இப்படி ஆடிட்டு வருவார் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப தாவீது என்ன புரிஞ்சிருக்கணும் தெரியுமா? நல்லா கவனிங்க. மீகால கூட இதுல குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கர்த்தரை நேசிக்கல, கர்த்தருடைய பாதத்துல நேரம் செலவழிக்கல, அவங்க அன்புக்காக ஏங்குறாங்க அப்படின்றத தாவீது புரிஞ்சிருக்கணும். அவங்க இந்த தாவீதுடைய பிரசனத்துக்காக கூட இருக்கிறதுக்காக ஏங்குறாங்க, அந்த அன்புக்காக ஏங்குறாங்க. இந்த ஐயா என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? அம்மா உன் பிரச்சனை எனக்கு புரியுது. சரியா? அன்னைக்காவது முழு அன்பு கிடைச்சது. கல்யாணம் பண்ணும்போது ஒரு மனைவி தான், மீகால் தான். இப்ப 6 மனைவி இருக்கிறாங்க. எங்க கிடைக்கும் முழுமையான அன்பு? இப்ப இந்த நேரத்துல தான் அவங்க அந்த அன்புக்காக ஏங்குறாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும்? இவராவது பதிலுக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா, இது கர்த்தருக்கு பிரியமா தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா உன்னுடைய பிரச்சனை எனக்கு புரியுது, நம்ம நேரம் செலவிடுவோம், ஒருவர் புரிந்து கொள்வோம், நீ எதிர்பார்க்கிற அன்பை நான் காமிக்க முயற்சி செய்யறேன். அதுதான் என்ன செஞ்சிருக்கணும், தாவீது மீகால் இடத்துல பதில் சொல்லியிருக்கணும். இவர் 2 மடங்கு பதிலுக்கு எகிர்றார். அதுதான் பைபிள்ல பார்க்கிறோம் இல்லையா? இது மட்டும் இல்லை, இன்னும் கூடவே நான் செய்வேன்னு சொல்றார். இல்லையா? எல்லா பெண்களுக்கும் மகிமையாய் விளங்குவேன் அப்படின்றார். அதுக்கு அர்த்த வசனம் என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்த வசனம் ரொம்ப சோகமான வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனம். தாவீது மீகாலை பத்தி பைபிள்ல படிக்கிற கடைசி வசனம் அதுதான். சரியா? அவங்க 2 பேரும் அதுல இருந்து ஒன்னா சந்தோஷமா அவங்க இல்லை, மீகாலுக்கு குழந்தையும் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லி முடிக்குது. குழந்தை இல்லாத 2வது. ஆனா அவங்க 2 பேருமே அதற்கு பிறகு ஒன்றாக இணைந்து சந்தோஷமா அவரோட குடும்ப வாழ்க்கையை நடத்தவில்லை. இப்ப தாவீது என்ன செஞ்சிருக்கணும்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்னுடைய மனைவி குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை லிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுவணும். அவ்வளவுதான். அதே போல மனைவிகளுக்கும் இதை சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு வேத அறிவு ஜாஸ்தியா இருக்கலாம், ஆவிக்குரிய நிலையில நீங்கள் உயர்ந்திருக்கலாம், ஒருவேளை உங்க கணவர் அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா அவருக்காக நீங்க எப்ப போய் அதை கர்த்தர்கிட்ட சொல்லி அழுது இருக்கிறீங்க? சரியா? அவருக்கு என்ன விதத்துல உதவி செய்றீங்க? அவர் கர்த்தரை நேசிக்கிறதுக்கு எப்படி உதவி செய்றீங்க? அதுக்கு என்ன வழியை நீங்க உண்டாக்கி தரீங்க? தட் இஸ் மை குவெஸ்டன். அதான் கேள்வி. சரியா? குறை சொல்றது ரொம்ப ஈஸி. சரியா? ஆனா அவங்கள தூக்கி விடுதல் தான் கஷ்டம். எப்பயுமே இடித்து போடுறதுக்கு 1 செகண்ட் போதும். ஒரு குடும்பம் ஒரே நிகழ்ச்சியால இடிஞ்சிரும், அவ்வளவுதான். ஆனா அதை கட்டி எழுப்புவது தான் கஷ்டம். ஆகவே கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கணவன்மார்களுக்கு இப்படிப்பட்ட விவேகத்தையும் இப்படிப்பட்ட கனத்தை, சரியா, மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று புரிந்து கொண்டு, ஆனால் அதே சமயம் பரலோகத்துல எனக்கு உடன் சுதந்திரவாளியா என் மனைவி நிற்க போறா அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கனப்படுத்தி புரிதலோடு வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை சார்ந்து உங்கள் குடும்பம் செல்லட்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாய் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னிப்பீர்கள். கிறிஸ்து உங்களை நேசித்தது போல ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்து உங்களை தாங்கினது போல ஒருவரை ஒருவர் தாங்கி முன்னேறி செல்வீர்கள். இப்படி நீங்க போகும்போது உங்களை பார்க்கிற எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை நிச்சயமாய் புரிந்து கொள்வார்கள். அதுதான் இந்த பகுதியினுடைய சாராம்சம். பேதுரு அதை தான் இந்த குடும்பத்துக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் நாமும் பின்பற்றி கிறிஸ்துவை சமுதாயத்துக்கு வெளிப்படுத்துவோம். நம்முடைய குடும்பத்தை பார்க்கிற பலர் ரட்சிப்படையட்டும்.
ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும். அப்படியாய் நம்ம குடும்பம் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.